பிராண்டி செய்திகள். தவக ஆட்சி அமைக்குமா? வைகோவின் ஷாக் பேட்டி. அறிவாலயத்தில் ஏறிய பிபி. இளைஞர்கள் ஓட்டு யாருக்கு? மே 4 காத்திருக்கும் மகா யுத்தம். ஹலோ மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு சனிக்கிழமை மே 2, 2026. இன்னும் சரியா 48 மணி நேரத்துல தமிழ்நாட்டோட தலையெழுத்து தெரிஞ்சிடும் பாஸ். இப்போ வரைக்கும் திமுக கூட்டணியில இருக்கிறவங்கலாம் விஜயால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா மட்ரோஸ்ல வைகோ சார் கொடுத்த பேட்டி இப்போ பெரிய சர்ச்சையை கிளப்பிருக்கு. தவக ஆட்சி அமைக்குமாங்கிற கேள்விக்கு அவர் சொன்ன அந்த பதில் தான் இப்போ ஹாட் டாபிக். இதோ அந்த 7 அதிரடி வைகோ வர்சஸ் தவக அப்டேட்கள். வைகோவின் அந்த மர்ம பேட்டி. 7 முக்கிய தகவல்கள் வாக்கெண்ணிக்கையில பார்க்கலாம். தவக ஆட்சி அமைக்குமான்னு கேட்டதுக்கு அரசியல்ல எதையும் முன்கூட்டியே சொல்ல முடியாது பாஸ், மே 4 வாக்கெண்ணிக்கையப்பதான் தெரியும்னு சொல்லி ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காரு வைகோ. கணிப்புகளை மறுக்க முடியாது. பெரும்பாலான கணிப்புகள் திமுகன்னு சொன்னாலும் தவக மற்றும் அதிமுகவுக்கு சாதகமா இருக்கிற கணிப்புகளையும் நாம தள்ளிவிட முடியாதுன்னு வைகோ ஓப்பனா ஒத்துக்கிட்டாரு. இளைஞர்களின் எழுச்சி. தவக குறுகிய காலத்துல ஒரு பெரிய சக்தியா வளர்ந்திருக்கு. குறிப்பா முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கு தேர்தல் முடிவுகளை மாத்தலாம்னு அவர் கோடிட்டு காட்டியிருக்காரு. திராவிட இயக்கம் வீழுமா? திராவிட அரசியலை அழிக்க நினைக்கிறவங்களுக்கு பதிலடி கொடுத்த வைகோ, இதை அவ்வளோ லேசா யாரும் அழிச்சிட முடியாது பாஸ், இது தியாகத்தால உருவானதுன்னு கராரா சொல்லிட்டாரு. அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒரு பக்கம் விஜய பாராட்டினாலும் இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி தான் மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும்னு தன்னோட கூட்டணி தர்மத்தையும் காப்பாத்திக்கிட்டாரு நம்ம வைகோ சார். ஆக்சஸ் மை இந்தியா கொடுத்த ஷாக். தவக 120 சீட் வரைக்கும் ஜெயிக்கும்னு ஆக்சஸ் மை இந்தியா சொன்ன கணிப்பு தான் இப்போ வைகோ மாதிரியான சீனியர் தலைவர்களையே இப்படி பேச வச்சிருக்கு பாஸ். திமுக கேம்ப் டென்ஷன். கூட்டணியில இருக்கிற ஒரு முக்கிய தலைவரே இப்படி தவக ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பேசுறது அறிவாலய தரப்புக்கு ஒரு விதமான நடுக்கத்தை கொடுத்திருக்கு. வைகோ சாரோட இந்த பேட்டியை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். உங்க கணிப்பெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்களோட தீர்ப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா ஒருத்தன் வர்றான் பாரு, அவன் எல்லாரையும் யோசிக்க வைப்பான். மே 4 தவக அந்த ஆச்சரியத்தை செய்யுமான்னு பாப்போம் பாஸ். வைகோவோட இந்த கணிப்பு பலிக்குமா? மே 4 தமிழ்நாட்டுக்கு புது சிஎம் கிடைப்பாரா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டின் அனல் பறக்கும் தேர்தல் முடிவுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.